உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கிரிய சகோதர சகோதரிகளே, அறிவை தேடுவதும் அறிந்ததை பகிர்வதும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் பொறுப்பாகும். அந்த உயரிய நோக்கில் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவும் காட்டித்தந்த நேர் வழியை நமக்கும் நம் சந்ததியினருக்கும் எடுத்துரைக்கும் ஒரு எளிய முயற்சியே ஹனீஸ் ஹசி இஸ்லாமிக் தாவாவின் பயணம். அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே நாடி பயனுள்ள இஸ்லாமிய அறிவை பகிர்ந்து கொள்ளவும், நம் வாழ்வை குர்ஆனும் சுன்னாவும் காட்டி தந்த வாழ்வில் செம்மைப்படுத்தி கொள்ளவும் மேற்கொள்ளப்படும் இந்த பயணத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அல்லாஹ் நமக்கு பயனுள்ள கல்வியை வழங்கி அதனை அறிந்து செயல்படும் பாக்கியத்தையும் அதை பிறருக்கு எடுத்துரைக்கும் நல்லமல்களின் வாய்ப்பையும் தந்தருள்வானாக. ஆமீன். இஸ்லாம் சில வணக்கங்களை தூய்மையான நிலையில் செய்ய வேண்டும் என கட்டளையிடுகின்றது. குறிப்பாக தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற வணக்கங்கள். இந்த வணக்கங்களை அவற்றுக்குரிய தூய்மையின்றி செய்யக்கூடாது. இந்த அடிப்படையில் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்கள் சில வணக்கங்களை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் 4 காரியங்களை செய்வதை விட்டும் தடுக்கப்பட்டு உள்ளார்கள். அந்த 4 காரியங்களையும் மாதவிடாயிலிருந்து தூய்மையான பிறகே அவர்கள் செய்ய வேண்டும். அந்த 4 காரியங்களில் முதலாவதாக தொழுகை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாதவிடாய் ஏற்படும் போது தொழுகையை விட்டுவிடு, மாதவிடாய் நின்ற பிறகு குளித்துவிட்டு தொழுதுகொள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நூல் பார்த்தோம் அப்படின்னா புகாரி 228வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருது. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நோன்பு. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் நோன்பு நோக்க கூடாது. இருந்தாலும் அவர்கள் மாதவிடாயிலிருந்து தூய்மையடைந்த பின்னர் விடுபட்ட நோன்பை நோக்க வேண்டும். அதாவது என்னன்னா, மாதவிடாய் காலத்தில் நம்ம தொழுகையை விட்டுருவோம். அந்த தொழுகையை மத என்ன பண்ணுறது, கணக்கு வச்சு தொழுகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, கடமை இல்லை. ஆனால் மாதவிடாய் காலங்களில் நம்ம விட்ட நோன்புகளை இன்னும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோன்பு வைக்கணும். இப்போ ரமலான் நோன்பு எல்லாமே ஃபர்லான நோன்பு இருக்குது இல்லையா? இப்போ ரமலானில் 30 நாள் நம்ம மாதவிடாய் ஆயிடுவோம். அந்த மாதவிடாய் காலத்தில் நம்ம விட்ட நோன்புகளை தூய்மை அடைஞ்ச பிறகு அந்த நோன்புகளை என்ன பண்ண நம்ம நோக்க வேண்டும். மூன்றாவதாக தவாப். அதாவது ஹஜ் செய்வதற்காக சென்ற பெண்கள் இடையில் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் தவாப் செய்யக்கூடாது. ஹஜ்ஜின் மற்ற காரியங்களை செய்து கொள்ளலாம். நான்காவது உடலுறவு. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் அதிலிருந்து தூய்மையாகும் வரை உடலுறவு கொள்ளக்கூடாது. இந்த 4ம் தூய்மையற்றவர்கள் செய்யக்கூடாதவை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பில் தூய்மையற்றவர்கள் செய்ய அனுமதிக்கப்பட்டவை என்ன அப்படின்றத பின்வரும் அடுத்த பயானில் என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் இன்றைய பயான் நிறைவடைகிறது. அல்லாஹ் நாம் கேட்டவற்றை பயனுள்ள அறிவாகவும் நாம் அறிந்தவற்றை நற்செயல்களாகவும் மாற்றி தந்தருள்வானாக. குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவையும் உறுதியாக பற்றி பிடித்து வாழும் பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நம் சந்ததியினருக்கும் வழங்குவானாக. ஆமீன். இந்த பயான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதனை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து நன்மையில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் துவாக்களில் ஹனீஸ் ஹசி இஸ்லாமிக் தாவாவில் நினைவு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே நாடி அறிவை தேடி அறிந்ததை பகிர்ந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் இந்த தாவா பயணத்தில் அல்லாஹ் நாம் அனைவரையும் உறுதிப்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.